அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரி இலவச மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக 2025 டிஎன்பிசி குரூப் 4 தேர்வில் பொதுத்தமிழ் பகுதியிலும் பொது அறிவு பகுதியிலும் முழு மதிப்பெண் பெறுவதற்காக டிஎன்பிசி தேர்வாணையம் நடத்தி முடித்துள்ள ரீசன்ட் கொஸ்டின் பேப்பர் மற்றும் அடுத்தடுத்து நடத்தப்பட்ட தேர்வுகளுக்கான கொஸ்டின் பேப்பர்லேருந்து நாம் தினசரி 30 கேள்விக்கான விடைகளை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த வீடியோ பொறுத்தவரையும் பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட 30 பழைய வினாக்களுக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம். இந்த மாதிரி தேர்வை எழுத விருப்பம் இருக்கிறவங்க கீழே இதற்கான கொஸ்டின் பேப்பர் லிங்க் தரப்பட்டுள்ளது. அதே போல் இந்த இலவச மாதிரி தேர்வுகளை தினசரியாக எழுதுவதற்கு ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. டிஎன்பிசி தொடர்பான குறிப்பாக போட்டித் தேர்வு தொடர்பான பல்வேறு தகவல்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி காத்து கொண்டு இருக்கிறது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. முதல் கேள்வி, நிறுத்தற்குறிகளை அறிதல். தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? இதுக்கு சரியான நிறுத்தற்குறிகள் மேக்சிமம் பொது தமிழை பொறுத்தவரையும் இலக்கண பகுதியில் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நிறுத்தற்குறிகளுக்கான அந்த ரூல் விதின்றதை தெளிவாக படித்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். இங்கே தம்பி, இங்கே இரட்டை மேற்கோள் போட்டு தம்பி கமா கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா கேள்விக்குறியில் இருக்கிறது. அப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 2, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. ஸோ பேச்சு வழக்கிலிருந்து எழுத்து வழக்காக உள்ளதில் சரியானதை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போது சரியானது அவன் தலையணையில் படுத்தான். சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 3, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிக. சரியானதை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. வவுக்கு என்பது விளக்கு. சரியானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 4, சரியான நிறுத்தற்குறிகளை உடைய விடையை கண்டறிக. சரியானது ஆப்ஷன் ஏ. இப்படியும் நடக்குமா என்ன? இரட்டை மேற்கோள் குறி லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிட்டு கேள்விக்குறி இடம்பெற்றிருக்கும். சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 5, சரியான நிறுத்தற்குறிகளை உடைய விடையை கண்டறிக. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. யார் நீ கேள்விக்குறி என கேட்டான் கணியன் முற்றுப்புள்ளி. கேள்வி 6, பொருத்தமான காலம் அமைத்தல். பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர். அப்போ இது என்ன காலம்னா இறந்த காலம். கேள்வி 7, பின்வருவனற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எழுத்து வழக்கில் இருக்கக்கூடியதை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் சி. உழவர்கள் வயலில் இறங்கினார்கள். உழவர்கள் வயலில் இறங்கினார்கள். கேள்வி 8, இருபொருள் தருக. இருபொருள் தருக. தாரணி. தாரணி என்றால் வையம் என்றும் உலகம் என்றும் பொருளை தரக்கூடியது. தாரணி என்றால் வையம் உலகம். கேள்வி 9, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. இது பழம் அன்று. பழம் என்பது ஒருமை, அன்று என்பது ஒருமை. இவைகள், இவைகள் என்பது பன்மையில் தொடங்கியிருக்கு. இவைகள் பழங்கள் அல்ல. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 10, பொருத்தமான பொருளை தேர்வு செய்து எழுதுக. குளவி குழவி. குளவி என்பது குழவி கடிச்சிருச்சு. குழவி குழந்தை, ஒரு வகை பூச்சி. இந்த ழா வந்து சிறப்பு ழா வந்தால் அது குழந்தையை குறிக்கும். கேள்வி 11, பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. நல்கினால் என்பதன் பொருள் கொடுத்தால். நல்கினால்னா கொடுத்தால். கேள்வி 12, பின்வரும் மரபு தொடர இணையான பொருளோடு பொருத்துக. கண்ணை மூடிக்கொண்டு. கண்ணை மூடிக்கொண்டு இதுக்கு சரியான பொருள் ஆராய்ந்து பார்க்காமல். கேள்வி 13, சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சரியான தொடர் எதுனா ஆப்ஷன் சி. அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். கேள்வி 14, சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சரியானது ஆப்ஷன் டெல்லி. தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானது. கேள்வி 15, சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து
அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். கேள்வி 16. கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரத்தின் பெயர் என்ன? கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரத்தின் பெயர் எரா. கேள்வி 17. பிழை திருத்துதல். ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. அப்போது ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். உயிரெழுத்துக்கு முன்ன ஓர் வர வேண்டும். அதே உயிர்மை எழுத்துக்கு முன் ஒரு வர வேண்டும். ஓர் இரவும் உயிரெழுத்து, அப்போ முன்ன ஓர் வர வேண்டும். பகல் இப்பு கூட்டல் ஆ, அது பாவா இருக்கும், அப்போ இது உயிர்மை எழுத்துக்கு முன்ன ஒரு வர வேண்டும். நாள் நான் பார்த்தீங்கன்னா நெடில்னா ஒருன்றது முன்ன வரணும். அப்போ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 18. பிழை திருத்துதல். ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 19. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர். ஏனையோர்னா ஒன்றுக்கு மேற்பட்டவங்க. அப்போ தொடக்கம் ஒருமையில் தொடங்கியிருந்தால் தொடக்கம் பன்மையில் தொடங்கியிருந்தால் முடிவதும் பன்மையில் தான் முடிய வேண்டும் ஒரு தொடரில். ஏனையோர்னா ஒன்றுக்கு மேற்பட்டோர், புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர், அப்போ பிழைத்தனர்னா பன்மை. இப்போ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 20. சேர்த்தெழுதுக. அடிக்கும் கூட்டல் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அடிக்கும் மழை. இங்கே அடிக்கும் மழை என்பது இம்மு கூட்டல் ஆ என்னவா சேரும்னா மாவா மாறும். அடிக்கும் மழை. கேள்வி 21. எதிர்ச்சொல்லை கண்டறிக. மேலவர் என்பதற்கு எதிர்ச்சொல் கீழவர். கேள்வி 22. பிழை திருத்தம். சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். சரியானது ஆப்ஷன் ஏ. கேள்வி 23. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். மையல், மொவ்வல், மேடு, மெல்ல, மொட்டு, மோர். சரியான அகர வரிசை ஆப்ஷன் சி. மெல்ல, மேடு, மையல், மொட்டு, மோர், மொவ்வல். கேள்வி 24. வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க. உணர் என்பதன் வினையாளன் பெயர் உணர்ந்தோர். வினையாளன் பெயர்னா செயலை விட செயல் செய்தவரை குறிக்க வேண்டும். இங்கே உணர்ந்தோர் என்பது சரியான விடை. கேள்வி 25. வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. முளை, இதனுடைய தொழிற்பெயர் முளைத்தல். கேள்வி 26. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியானது ஆப்ஷன் சி. வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. கேள்வி 27. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியான விடை ஆப்ஷன் ஏ. மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும், இது டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது, அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். கேள்வி 28. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சரியான விடை ஆப்ஷன் சி. பட்டு, பாட்டு, பிட்டு, பீர்க்கம். கேள்வி 29. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சரியான விடை ஆப்ஷன் ஏ. புலி, பூனை, பெட்டி, பேரன். கேள்வி 30. இரு வினைகளில் பொருள் வேறுபாடு அறிதல். கலைத்தல், களைத்தல். களைத்தல் என்பது களைத்தல் என்பது சோர்தலை குறிக்கும். களைத்தல் இது ரெண்டுத்துக்கு என்னென்னா அழித்தல், சோர்தலை குறிக்கும். இந்த 30வது கேள்வி மிஸ்டேக் ஆகிருக்கு. களைத்தல், அடுத்து பார்த்திங்கன்னா களைத்தல். இதில் பார்த்திங்கன்னா சரியான பொருள் வேறுபாடு களைத்தல்னா அழித்தல், இந்த லை சோர்தலை குறிக்கும். சரியானோட ஆப்ஷன் பாம்பே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.